ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPE. ஓகேங்களா, இது வந்து ஒரு நியூ லாங் டேர்ம் அப்ளிகேஷன். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரமாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் டெலகிராம் மூலமாகவும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஓடிபி உங்கள் ஃபோனில் வரும். ஸோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் உங்களுக்கு மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. நிக் நேம் ஏதாச்சும் நேம் வந்து இந்த நிக் நேமில் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இன்விடேஷன் கோட் வந்து உங்களை ரெஃபர் பண்ணுற பர்சனுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரெஃபரல் லிங்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கோட் கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்விடேஷன் கோட் வந்து இதில் வந்துடும். வரல அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ண பர்சனுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் சைன்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சைன்அப்பை கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் பேஜ் வந்துடும். ஸோ உங்களோட ஐடியை வந்து இப்போது லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட் ப்ளஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆப்பை வந்து லாகின் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ HP டெலகிராம் சேனல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெலகிராம் சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக டெலகிராம் சேனலுக்கு போவீங்க. ஸோ அதில் கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா HPயோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சனோட டெலகிராம் சேனல் ப்ளஸ் வந்து கம்பெனியோட டெலகிராம் சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே மேலே பாருங்கள் டவுன்லோட் அவர் ஆப்னு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அது வந்து ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போது வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளான்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே கீழே ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வியூ மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சைடில். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்பாட் கேஸ் செலெக்ஷன். இந்த ரெண்டும் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. இனோவேஷன் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்பாட் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். நீங்கள் வந்து 535 ருபீஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 53 டேஸில் வந்து உங்களுக்கு 8506 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லாங் டேர்ம் அப்ளிகேஷன் ஆனதுனால கண்டிப்பாக வந்து 50 டேஸ்க்கு மேலேயே போகும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து செக்இன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ஏர்னிங்ஸ் மூலமாகவும் கிஃப்ட் கோட்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1650 ருபீஸ். நீங்கள் 1650 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53 டேஸில் வந்து 27,984 ருபீஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்ஷன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன்லேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா செலெக்ஷனில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்பாட் கேஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்க இந்த செலெக்ஷன்லேயே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் 295 அதாவது 295 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 442 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்பாட் கேஸில் வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன்லேயே வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். 1850 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா 3 டேஸ்க்கு அப்புறம் 2775 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், ஹோம் பேஜில் மை டாஸ்க், அபோட்டஸ், அதுக்கப்புறம் வந்து டீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மை டாஸ்கில் போய்ட்டு டெய்லி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். அபோட்டஸில் வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். டீம் டீட்டெயில்ஸில் உங்களோட ரெஃபரலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணுன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாருங்கள், விட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விட்ரா ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ அதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்ட் நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அது வந்து நம்பர்ஸில் தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் கொடுத்துட்டு கீழே செலக்ட் ரிசீவிங் பேங்க் கார்டில் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள், மினிமம் வந்து 200 ருபீஸ் தான் வித்ட்ரா, மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து நைட்டு வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 8:30 வரைக்குமே நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 4% உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 860 ருபீஸ் இருக்குது பாருங்கள். அந்த 860 ருபீஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அதில் டெபாசிட் அமௌண்ட் கீழே பாருங்கள், பே 100 to 50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடி மூலமாகவே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஸ்கேனர் கூட ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். பே பண்ணிவிட்டு இந்த யூடிஆர் நம்பர் 12 நம்பர்ஸ் இருக்கும்ல, அது இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கீழே வந்து அந்த ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட் வியூ மோர் இருக்குது பாருங்கள், அந்த வியூ மோர் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. வியூ மோர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் விஏபி செக்ஷன் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து ஸ்பாட் கேஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 535 கீழே இன்வெஸ்ட் நவ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்பாட் கேஸில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலெக்ஷன் ஆப்ஷன்லேயே வந்து இன்வெஸ்ட் நவுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் பாருங்கள், நீங்கள் கரண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து சைனப் போனஸ் எனக்கு வந்து 29 ருபீஸ் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் 860 ருபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் வந்து 30 ருபீஸ் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து 57 ப்ளஸ் வந்து நான் சைனப் பண்ணதுக்காக ஸோ 8 ருபீஸ் எனக்கு கிடச்சிச்சு. அந்த டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெய்லி அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிடும். 8 ருபீஸ் டெய்லி ரிசீவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிஃப்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது டெலகிராம் அஃபிஷியல் குரூப்பில் வந்து கிஃப்ட் கோட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை என்டர் பண்ணும்போது நம்ம அதில் ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ சைனப் போனஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் பண்ணுறது மூலமாகவும், டெய்லி ஏர்னிங்ஸ் மூலமாகவும், இந்த கிஃப்ட் கோட்ஸ் மூலமாகவும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஆப்பில் பார்க்க முடியும். இது ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.